இந்த வீடியோல இருந்து நம்மளுடைய சேனல்ல Shantechnews அப்படின்ற ஒரு புது எபிசோட ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இந்த எபிசோட்ல ஒரு வாரத்திற்கான அனைத்து விதமான டெக் செய்திகளையும் தமிழ் மொழியில 2 அல்லது 3 வீடியோஸா கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ண போறோம். சோ முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் அடுத்தடுத்து வீடியோஸ் மேக் பண்றதுக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னால நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Shantech World தமிழ், the science of the day is technology. சோ வாங்க இந்த வாரத்திற்கான டெக் நியூஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, Samsung Galaxy F62 அப்படின்ற ஸ்மார்ட் போனை 15th February, அதாவது நாளைக்கு மதியம் 12 மணிக்கு லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல Samsung Exynos 9825 அப்படின்ற ஒரு பிளாக்ஷிப் ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் ஆல்ரெடி Samsung Note 10 சீரிஸ்ல லான்ச் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம 7000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரியோட வரப்போகுது. 64 மெகாபிக்சலோட ஒரு பிரைமரி கேமரா கொடுக்க போறாங்க. சூப்பர் AMOLED பேனல் கொடுக்க போறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போன் Android 11 மேல பில்ட் பண்ணி வரப்போகுது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ இவ்வளவுதான் இப்போதைக்கு அபிஷியலா கிடைச்ச இந்த ஸ்மார்ட் போனுடைய ஒரு சில ஸ்பெக்ஸ். மேபி இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்மார்ட் போனுடைய ஃபுல் ஸ்பெக்ஸ் வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம். ஃபைனலா இந்த ரெட்மியோட Note 10 சீரிஸ் இந்த மார்ச் மாதத்துல லான்ச் பண்ண போறாங்க. இந்த Note 10 சீரிஸ்ல 4G ஸ்மார்ட் போன்ஸும் லான்ச் பண்ண போறாங்க, 5G ஸ்மார்ட் போன்ஸும் லான்ச் பண்ண போறாங்க. ரியல்மியோட 5G ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே 20,000க்கும் மேலதான் லான்ச் பண்ணிருந்தாங்க. இப்போ கூட அந்த ரியல்மி X7, X7 Pro இந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே 20,000க்கும் மேலதான் லான்ச் பண்ணிருந்தாங்க. சோ 20,000க்கும் கீழே ஒரு 5G ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ண போறதா ரியல்மியோட CEO சொல்லிருக்காரு. மேபி அந்த ஸ்மார்ட் போன் ரியல்மியோட நாசோ 30 சீரிஸா இருக்கலாம். Freefire Max அப்படின்ற கேமினுடைய பீட்டா வெர்ஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. இது எப்படி பப்ஜில PUBG Lite, PUBG அப்படின்னு இருந்துச்சோ அதே போலதான் இதுல Freefire Max அப்படின்னு இருக்க போகுது. Freefire Maxோட பீட்டா வெர்ஷன் இப்போதைக்கு மலேசியா, பொலிவியா, வியட்நாம் அப்படின்ற இந்த 3 கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் லான்ச் பண்ணிருக்காங்க. மேபி இந்தியால வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு. Android 11 அப்டேட் இன்னும் முக்காவாசி டிவைசஸ்க்கு வரல. அதுக்குள்ளேயும் Android 12 அப்டேட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த Android 12ல நிறைய விதமான சேஞ்சஸ் நடக்க போகுதான். இந்த Android 12 உடைய டெவலப்பர் பிரிவியூ February 15th கூகுளுடைய பிக்சல் டிவைசஸ்க்கு மட்டும் கொடுக்க போறாங்களா. ரியல்மியோட நாசோ 30 சீரிஸ் லான்ச் பண்றப்போவே ரியல்மியோட கேமிங் அக்சசரிஸும் லான்ச் பண்ண போறாங்களாம். Facebook தரப்புல இருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நிறைய ஃபீச்சர்ஸ் வரப்போகுதான். சோ அந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ஹெல்த் ஃபியூச்சர், ஃபிட்னஸ் ஃபியூச்சர், மெசேஜிங் ஃபியூச்சர், இது போன்ற நிறைய ஃபீச்சர்ஸ் வரப்போகுது. பிளஸ் அவங்களுடைய ஓன் OSலயே டெவலப் பண்ண போறாங்களாம். குளோபலா ஆப்பிள் வாட்சோடைய யூசர்ஸ் எவ்வளவு இருக்காங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. சோ அந்த ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது ஓவர் 100 மில்லியனுக்கும் மேல ஆப்பிள் வாட்சோடைய யூசர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. ரீசெண்டா ட்விட்டர் போலவே உருவான கூ அப்படின்ற ஒரு ஆப் இந்தியால ட்ரெண்டிங் ஆயிட்டு இருந்துச்சு. சோ இது ஒரு இந்தியன் ஆப் தான். இன்க்ளூடிங் நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூடவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஆப்ல ஒரு சில பிரைவசி இஷ்யூஸ் இருக்கிறதா தெரிய வருது. இந்த ஆப்ல லாகின் பண்றவங்களுடைய டேட்டாஸ் லைக் மொபைல் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் லீக் பண்ணிட்டு இருக்காங்களாம். நீங்களும் இந்த கூ ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டாஸும் போயிட்டு தான் இருக்கு. சோ இனிமேலும் இந்த கூ ஆப்பை யூஸ் பண்றதா வேணாமா அப்படின்றத நீங்க தான் முடிவெடுக்கணும். சோ அவ்வளவுதான் இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவு வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது போல மேலும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தி சயின்ஸ் ஆஃப் தி டே இஸ் டெக்னாலஜி.